அதே மாதிரி எழுத்தாளர் சுபான்னு ஒருத்தங்க இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம எல்லாம் இளைஞர்களா இருக்கும்போது நம்ம விரும்பி படித்த நாவல் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை பிரபாகரோடது, ராஜேஷ்குமாரோடது, சுபாவோடது. இந்த 3 தான் வெறி கொண்டு படிச்சிருப்போம் நம்ம அந்த காலத்துல. நம்ம வாசிப்பின் வாசலை திறந்து வச்சது இவங்க 3 பேர் நாவல் தான். அதுல சுபா அப்படிங்கிறவங்க யாரோ லேடி போல அப்படின்னு நாங்க ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அந்த கேள்வி பதில் வரும்போது அவங்க தான் கோபடம், மாற்றான் படம், அயன்கிற படத்துக்குள்ள கதை வசனம் அவங்க தான். சுபாங்கிறவங்க ஒரு ஆளு கிடையாது, 2 பேரு. சுரேஷ், பாலா என்கின்ற 2 நண்பர்கள் ஒன்றாக இணைந்து சுபா என்கின்ற பேரில் இன்றைக்கும் ஒற்றுமையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். 50 வருடம் இணை பிரியாத ஒற்றுமை எழுத்து அவர்களுடைய எழுத்து. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம இன்னைக்கு ஒருத்தரோட பழகுறோம், நாளைக்கு இன்னொருத்தரோட பழகுனா இவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க, இன்னொருத்தரோட பழகுனா இவங்க 2 பேரும் கோச்சிட்டு போயிடுறாங்க. இல்ல, உண்மைதானே? பொசசிவ்னஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த நட்பு இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு உயரத்தில் போனாலும் கூட ஒருவரை ஒருவர் விட்டு விடாமல் இறுக பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் என்றால் வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்கவே கூடாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.